இன்னைக்கு நம்ம கடன் சுமை அதிகமா இருக்கு, வேலை வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாமே இம்பேலன்ஸ்டா இருக்கு. இது பழைய திராவிட கட்சிகள் வந்து பண்ணி வச்சுட்டு அந்த ஊழல்னால நம்ம வளர்ச்சி இல்லாம நம்ம நம்ம ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூஸ் வந்து ஸ்டேட்டுக்கு வராம அவங்க வீட்டுக்கும் அவங்க சொந்த பையில போனனால இது இவ்வளோ பாரம் இருக்கு. இது வந்து போக போக கொஞ்சம் நாள்ல சரியாகும். அதை வந்து தாவாய்க்கா மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்ப இந்த கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ்ல அந்த போடுற விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த கட்சி லெவல்ல வந்து ஊழல் செஞ்சு பெரிய லெவல்ல 120 கோடி 150 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டுலாம் வரும்போது இந்த அரசு மேல ஒரு நம்பிக்கையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதே மாதிரி அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸும் வந்து பெரிய லெவல்ல எதிர்பார்த்து நாங்க ஒரு மாற்றம் வரும், ஒரு இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு நினைச்சா அவங்க துறையை விட்டுட்டு ஸ்கூல்ல போய் தேவையில்லாம சின்ன குழந்தைகளை போட்டு இழிவா பேசுறது, அது போக பவுடர் வந்து சில போதைப் பொருட்கள் மாதிரி சந்தேகக்கூடிய போதைப் பொருட்கள் மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து டேப்லெட்னு சொல்லி குழந்தைக்கு 5 வயசு குழந்தை, எங்க வீட்லயும் குழந்தை இருக்கு, யார் இது வரைக்கும் நான் வந்து குழந்தைக்கு டேப்லெட் கொடுத்ததே இல்லை, எல்லாமே சிறப்பு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அவர் குழந்தைக்கு மட்டும் எப்படி அவர் புதுசா ஒரு ஒரு தீர்வு வந்து மருத்துவ ரீதியாக கொடுத்துருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துலயும் போனோம்னா ஒரு அதே மாதிரி சின்ன போஸ்கோ கேஸ், இந்த காங்கிரஸ்ல இருந்து வந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் பார்த்தா சின்ன குழந்தைகிட்ட போய் அவர் தவறா நடந்துட்டு இருக்காரு. வாடி 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 சீடி அந்த கைப்படாத சீடிக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு எந்த இடத்துல எதை பண்ணணுங்கிறது அந்த ஒரு பேசிக் இங்கிதம் கூட இல்லாத ஒரு அளவுக்கு ரொம்ப பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் வாய்ப்பளித்ததை வந்து அது கரெக்டா பயன்படுத்தலை. ஸோ இதை வந்து கேள்வி கேட்குற எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் அதுக்கு தகுதியற்றவர்களா இருக்கனால இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இளைஞர்கள் எல்லாருமே மக்களே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அது இன்னைக்கு ஒரு அண்ணாமலை அவர்களும் இன்னைக்கு ஒரு பெரிய நோ ட்ரக்ஸுக்கிறதுக்காக ஒரு மாநாடு பேச நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் முதற்கொண்டு இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஊர்வடி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து அடிப்படையா தீர்வா இது வந்து ஒழிக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் அடுத்தது எங்க கட்சி இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு புது மாற்றம். இந்த திராவிட கட்சிகள் எப்போ சொல்ற மாதிரி திராவிட கட்சிகள் வந்து இன்னைக்கு வலு இழந்துட்டு இருக்கு. இதை இருந்துட்டு மக்களும் நல்ல ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை நாங்கள் வந்து லட்சிய ஜனநாயக கட்சியா ஒரு தலைவரா என்னோட குழுவோட நான் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் களமே இருக்கோம். இல்ல அதுதான் சொல்றேனே, இது வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. பட் ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கல. அதான் மினிஸ்டர்கள் எல்லாம் ரொம்ப இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிறைய விஷயங்கள்ல வந்து இதை எடுத்துக்காட்டா சொல்லலாம். பட் ஆனா அதே அதே சைட்ல பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்து அவரு சுயமா பாத்தீங்கன்னா கரப்ஷன் இல்லைன்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதே எங்களுக்கும் துறையில அந்த நாங்கள் ரியல் எஸ்டேட்லாம் தொழிலையும் இருந்திருக்கோம். இந்த மாதிரி இப்ப ஊழல் வந்து ரொம்ப எல்லா ஆஃபீஸ்லயுமே வந்து ஆஃபீஸர்ஸே வாங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க. இப்ப இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டா இல்லைன்னு அவரு எவ்வளவு ட்ரை பண்றாரு சிஎம்ஆ திரு விஜய் அவர்கள் வந்து அவர் முயற்சியை கண்டிப்பா போடுறாரு. பட் ஆனா கூட இருக்கிறவங்க வந்து அதை வந்து தவறா பயன்படுத்தி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி இதுல எப்படி சம்பாதிக்கலாங்கிற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் போறாங்க. அவர் ஒரு மாற்று கட்சி மாற்று சக்தின்னு சொல்லி வந்து இன்னைக்கு திரும்பியும் வந்து திராவிட கட்சிகள் இருந்து தான் திரும்பியும் உள்ள ஊர் விடுறாங்க. ஸோ இதனால ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். இல்லைங்க, ரொம்ப கம்மியா இருக்கு. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து இந்த டாஸ்மாக மூணு சில குழந்தைகள் போராட்டம் பண்ணதுக்கு அந்த குழந்தைகள் அடிபட்டு காயமடைந்து இருந்திருந்தாங்க. ஸோ அதான் சொல்றேன், இது ரொம்ப ஒரு மோசமான அந்த லைசன்ஸை கூட ரெனியூ பண்ணாம இப்போ மக்கள்லாம் பொது இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு அந்த பாட்டில்லாம் வந்து ரோட்லேயே போட்டு போறாங்க. இந்த மாதிரி பொது இடத்துல தண்ணி அடிக்கும் போது தேவையில்லாத வம்பு இழுப்பாங்க, லேடிஸ் கிட்ட தவறாக நடப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். சில என்கவுண்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா எந்தெந்த இடத்துல சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கும். இதே யூபி பாருங்க, யோகி ஆதித்யநாத் ஒரு சின்ன பொண்ணு வண்டியில போகும்போது ஏதோ ஒரு இழிவா பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி அதிரடி ஆக்ஷன் வெறும் படத்துல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் இந்த சில ஆக்ஷன் எடுத்தாதான் மக்கள் விரும்புவாங்களே தவிர இல்லைன்னா இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து அவங்களுக்கு உண்டாக்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் வந்து இனி இதெல்லாம் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முன்னாடி எப்படி ஒரு சங்கர் மணிதரம் சார் அவர்களோட படங்கள் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் வரும். இதே மாதிரி நோக்கியா இருக்கும், இன்னைக்கு சாம்சங்கா மாறுது. டெக்னாலஜி மாற மாற நம்மளும் நம்ம விஷயங்கள் மாறும். இன்னைக்கு இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்டா வர நம்ம பிரதீப் ரங்கராஜன் இருக்கட்டும், இன்னைக்கு ட்ரெண்ட் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்னைக்கு வாழ்க்கையும் மாறிட்டு இருக்கும். ஸோ திராவிட கட்சி மேல மக்கள் வந்து
ஒரு நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஊழல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஊழல்ல மாட்டுறாங்க. இப்ப இந்த குதிரை பேரத்துல கூட நீ பாத்தீங்கன்னா அதுவும் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை சிக்கியிருக்காங்க. ஸோ இதனால வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்கணுங்கிறக்காக மக்கள் வந்து ஏதோ ஒரு வளர்ச்சி. இப்ப நான்லாம் வந்து எதுவுமே அரசியலுக்கு வந்து சம்பாரிச்சிட்டோம் இருக்கிறதெல்லாம் நாங்க தொழில் இருக்கிற விட்டுட்டு தான் நாங்க வந்து அரசியலுக்கு வரமே தவிர இங்க வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்து திரு விஜய் அவர்களுக்கும் இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாததான் வரும். முன்னாடி அரசியல் பாத்தீங்கன்னா அரசியல வந்தாலே எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு துறை எடுத்துட்டு அந்த துறையில எப்படி லாபம் பண்றது தான் நினைப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி இன்னைக்கு மக்கள் எப்படி நம்ம ஸ்டேட்டை எப்படி நம்ம வந்து ஒரு முன்னோடி ஸ்டேட்டா எப்படி குஜராத்லாம் வந்து பாலைவனமா இருக்கும், ஆனா அங்கேயும் எப்படி இவ்வளவு டெவலப்மெண்ட் நடக்குது. மற்ற ஸ்டேட்ல நடக்கிற டெவலப்மெண்ட் நம்ம ரொம்ப டிலேடா நடக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்ரஸிவா கொண்டு போகணுங்கிறத இல்லைங்க. அதான் ஏன்னா இன்னமும் அது கட்சி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு. அது நீ வந்து அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதே மாதிரி அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஏன்னா அரசு வேலைக்கு வந்து அது ஏகப்பட்ட மக்கள் வந்து காலங்காலமா கஷ்டப்பட்டு படிச்சு நைட்டு பொழுதுமா படிச்சு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இது அந்த குடும்பத்துக்கு வந்து உண்மையான நாங்க இருந்த ஆதங்கத்தையும் நம்ம அவங்களுக்கான மன கஷ்டமும் எங்களுக்கு இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புங்கிறது அது கஷ்டப்பட்டு எல்லாரும் வர வேண்டிய விஷயத்த இந்த மாதிரி இப்படி இது வாரி அள்ளி கொடுக்குற ஒரு இடம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ வீரர்கள் தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் வந்து அவங்க வீட்டு தேசத்தை காப்பாத்திருக்காங்க. இங்க வந்து எவ்வளவு மக்கள் வந்து மக்களுக்காக இது வந்து ஒரு கட்சி மீட்டிங்காக போய் அதுவும் வர வேணாம்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பிளான்டா இல்லாம ஆர்கனைஸ்டா இல்லாம இவங்க பண்ண தப்புனால நடந்த ஒரு விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெரிய ஒரு அரசு வேலைங்கிறது ஒரு பெரிய ஒரு கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து நடிகர்கள் அடுத்தடுத்து பிரபலமான நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. இப்போ முதல்வர் விஜய் ஆரம்பிச்சாரு, இப்போ அடுத்து தனுஷ் வந்து புதிய கட்சியை கொடியை வந்து அறிமுகப்படுறாங்க. இதை போல தொடர்ந்து பிரபல நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. எப்படி சார் இல்ல அதுதான் இல்ல இது வந்து ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. அது மக்களோட கனெக்டா இருக்காங்க. இது ஆக்டிங்கிறது வந்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது நம்மளும் தேட்டர் என்ஜாய் பண்றோம். நம்மளும் ஒரு ஃபேனா ஒரு ஹீரோவை பார்த்து ரசிக்கிறது எல்லாமே வேற. ஆனா அரசியல்னு வரும்போது அதுக்கான சில திறமைகள் வேணும். நம்ம வந்து மக்களை வந்து குளோபலா நம்ம பிசினஸ் எப்படி எடுத்துட்டு போகணும், எப்படி நம்ம தொழில் வளர்ச்சியை உள்ள கொண்டு வரணும், எப்படி மக்களுக்கு நலத்திட்டங்களை எடுத்துட்டு போகணும், ஒரு நீர்ல இருந்து ஒரு ட்ரைனேஜ்ல இருந்து எப்படி ஒரு பேசிக்கான நீட்ஸ் வந்து இன்னைக்கும் ஒரு சாப்பாடு உணவுல இருந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேலை வாய்ப்புல இருந்து இளைஞருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து பார்க்கணுமே தவிர இது அரசியல் வெறும் படத்துல மட்டும் நடிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் விட்டுட்டு வந்திருக்காரு. நாங்களாம் தொழிலை விட்டுட்டு வரோம். இது மாதிரி கண்டிப்பா இது வந்து களத்துல இருக்கும்போது அது நம்ம இது வந்து சுதந்திர நாடுங்க நம்ம வந்து எதுவுமே இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா கண்டிப்பா அந்த நாலேஜ் உள்ளவங்க வரும்போது அது நம்ம அடுத்த ஸ்டேட்டை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.